ஹலோ கஷ்டம் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 141 தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கறதுனால வந்து லைக் பண்ணி வீடியோ பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நண்பா. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் நம்ம போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போகிறது முன்னாடி வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட த்ரோன் ஆஃப் எபிசோடு வந்து நீங்கள் வந்து பார்த்துருவாங்க. அப்போ வந்து கதை வந்து கண்டினியூ புரியும். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட டீம் வந்து டைட்டில் கிரியேட் அப்டேட் வந்து மிஷின் கொடுத்தா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டீமோட வந்து பூமியிலிருந்து கண்முழிச்சு பார்க்க அந்த இடத்துல டீம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட டீம் பொறுத்து வந்து பார்த்துருக்கு. ஸோ ஹீரோ சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரூட் ரீஜனுக்கு நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம்னா உடனே வந்து லீட் வந்து சொல்லியிருக்கான், கேப்டன் நமக்கு கொடுக்கப்பட்ட மிஷின் வந்து 500 மெல்டட் ஃபயர் ஆர்ட் அதை கலெக்ட் பண்ண இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வேல்யூவான கிறிஸ்டல் அப்படின்ட்டு பேசிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கையை சொல்லு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து இடத்துல வெடிச்சுட்டு வந்து மேலே அடிக்குது. ஏன்னா பார்த்து எரிமலை குழம்பு கஷ்டம் இப்படி விடுத்து எல்லாருமே ஓடுறது கத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமியார்ட்டு எரிதா ஓடுங்கடா அப்படின்னு கத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கா. இந்த இடமே கொஞ்சம் ஆபத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்லிருக்கோம், மூடால் நீ சேஃபாக இருக்க, நல்ல நம்ம வந்து வேகமாக ஓடியாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்கப்பா நம்ம வந்து முன்னாடி லீட் பண்ணிட்டு போன்ற இடத்துல சாமியார் சொல்லிருக்கான். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நான் முதல்ல போகிறேன், நீங்கள் வந்து அவன் என்ன கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதில் கேப்டன் அது கண்டிப்பாக வந்து மெல்டட் ஃபயர் ஆர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நின்று காமிச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மின்னுட்டு இருக்கு. ஸோ மூடல் உடனே வந்து ஏதோ பார்த்துட்டு வந்து அதுக்கு வந்து தெரியாது இருக்குது, ஏதோ வந்து ரியாக்ட் இருக்கு. உடனே கற்று மூ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஸோ வந்து ஹீரோ கிட்ட போவான். யாரா போச்சு மூடால் காணன்ட்டு நம்ம எங்கே தெரியிட்டு இருக்கேன். மூடால் காண பார்த்து தேடுங்க பார்த்துருங்க. அந்த மூடால் பார்த்து செடி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கு. மூடால் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பிடிச்சிருவான். மூடால் நீ ஏன் அப்படி பண்ணுற, இந்த இடத்துல ஏன் விளையாடுற, இந்த மாதிரி பூ வச்சுல அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காது அப்படின்னா ஒரு நிமிஷம் டீ அது மெல்டட் ஃபயர் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவராக தான் வந்து இருக்கும். அதுக்குள்ளே எடுத்துட்டு என்னது மெல்டட் ஃபயர் ஆர்ட் ஒரு ஃப்ளவரில் முளைக்க கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் சரியாக இருக்கும். ஸோ பரவாயில்ல, அப்போ மூடால் நீ வந்து கண்டுபிடிச்சதுனால தான் எங்களை கூப்பிட்டுருக்கியா, நீ உண்மையிலே சூப்பர் தான் மூடால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வாங்கி வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும். ஆமாம் கேப்டன், அப்போ இது என்னதுன்ட்டு அதை பிடிச்சி வந்து நம்ம சாமியில் ஆடி இருக்க அது டேய் அது ஒரு எல்வயர் டீமன்ரா 9th லெவல் அப்படின்னு கத்திட்டு அந்த டீமன் வந்து வெளியே வந்து கத்திட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல கேப்டன் நம்ம அட்டாக் பண்ணுவோம் வேணாம், இந்த மாதிரி எல்ஃபயர் டீமன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சாந்திரமானது, அந்த அளவுக்கு வந்து யாரையும் அட்டாக் பண்ணால் சரி காயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பண்ணுறதை பார்த்து அப்படி தெரியல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா வந்து இஷ்டத்தை அட்டாக் பண்ணுறது, இது ஏன் நார்மலாக வந்து இல்லாமல் இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகிட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இவங்களுக்கு கொகை குதிச்சு அந்த பக்கம் வந்து நிற்க. அந்த பக்கம் வந்து டீமன்ஸ் இருக்கு. என்னடா அது எக்கச்சக்க மில்டர் ஃபயர் ஆர்ட் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு அந்த இடத்துல எக்கச்சக்க டீமன்ஸ் இருக்கு. ஆமாம் அவ்வளோ டீமன்ஸ் இருக்கு, நமக்கு என்ன பண்ணுறது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏடா கேள்வி இது, எல்லாம் கொள்ளுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிற எல்லா டீமன்ஸும் போட்டு வந்து கொள்ள ஆரம்பிச்சிடறேன். இதில் ஸோ இருக்கிற டீம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹீரோட டீமே மாற்றி வந்து கொள்ள. ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் மாற்றி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு டீமன் கொள்ள. ஸோ நம்ம லின்ன ஒரு டீமன் கொள்ளுற பின்னாடி கொய்யால வந்து நம்ம இவங்களோட பெட்டு வந்து மூடால் வந்து ஊர் மாதிரி வந்து கொண்டுருக்கு அந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருக்க. ஒரு இடத்துல இருக்கிற எல்லா டீமையும் கொண்டுருவாங்க. நம்ம லீலாம் எவ்வளோ கிறிஸ்டல் சூப்பர் 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 அப்படின்னு இந்த கிறிஸ்டல் எல்லாம் பொருட்களா பணக்காரன் ஆயிடுன்னு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்து இவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இவ்வளோ மாஸ்டர் இருக்கேன். உடனே வந்து மூடால் வந்து இவங்க அந்த இடத்துல வந்து கத்துருவாங்க. என்ன ஆச்சு அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹெல் ஃபயர் மார்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இதயத்தை கருணையே இல்லாமல் எடுத்துங்க. இந்த கருணையே இல்லாத வேலை சேர்ந்து இது டீமன்ஸ் தான். ஆனால் டீமன்ஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணிங்களா, ஆட்டை ஏன் இந்த அளவுக்கு வந்து வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூடாளுக்கு வந்து ஏதோ வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மூடால் எதுவும் சொல்கிற மாதிரி கட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீமன்ஸும் இந்த மாஸ்டர் தயவுசெய்து மன்னிச்சிருங்க, வந்து எங்களால் வந்து அந்த மெல்டர் ஃபயர் ஆட்டை கொண்டு வர முடியல. அந்த இடத்துல புதுசாக ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. அவனை சொல்லிட்டுருக்கான், டே நீங்கள் எல்லாம் உங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதா, போய் இந்த சின்ன எருமங்கிட்ட போய் தோத்துக்கிட்டு இருக்கீங்களே. ஸோ அந்த சின்ன எருமங்க கிட்ட தோத்துட்டு அந்த கிறிஸ்டல்ஸ் அங்கே விட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அங்கே போன மீன் தப்பிச்சு வந்து எல்லாரையும் பிடிச்சோம். அதே இடத்துல கொண்டு அவனோட பிளட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபார்மேஷன் சீல் மாதிரி இருக்கும். அந்த சீல்குள்ள வந்து போட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பிளட் எனர்ஜி பட்ட உடனே பார்த்தா அந்த சீல் வந்து ரியாக்ட் ஆரம்பிக்குது. உடனே சொல்லிட்டு இருக்கான், ஒழுங்கு மரியாதையாக போய் நிறைய என்ன கொண்டு வாங்க, நிறைய ஹார்ட்டை வந்து கொண்டுருவாங்க ஹெல்ஃபயரோட ஹார்ட் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து அவங்க பீஸ்ட் கார்டஸ் வந்து பிளெஸிங் பண்ணிருக்காங்க, அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பீஸ்ட் கார்டஸ் இந்த இறந்து போன சோல்ஸுக்கு எல்லாத்தையும் வந்து வீடியோ கொடுங்க, அவங்களோட ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்கிற எல்லாமே ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது பீஸ்ட் கார்டஸில். அந்த எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து நம்ம இவங்கரை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட டீம் கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனர்ஜி எல்லாமே போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ வந்து இவங்களும் ப்ரே பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்தோட ஆத்மா சாந்தி அடையிட்டோம், இது எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு போடணும்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுங்க எல்லாருக்கிட்டே வந்து போகிற மாதிரி காண்பாங்க. உடனே வந்து மூடால் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க, கேப்டன் அதுக்கிட்ட பேசினேன், அந்த டீமன்ஸ் எல்லாமே கொட்டூரமான ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ ரிச்சுவல் மாதிரி பண்ணிருக்காங்கன்னா சரி ஓகே முதல்ல வந்து நம்ம வந்து போனோம். அது மாதிரி நம்ம ஒரு ட்ரூப் ஆஃப் பக்கத்தில் வந்து இருக்குது கேப்டன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த ட்ரூப் வந்து காட்டுவாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு இருக்குது எல்லாத்தையும் கலந்துச்சு. ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு ஒரே ஒன்று மட்டும் உயிரோடு வந்துட்டீங்கன்ட்டு நம்ம
ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு அதில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம கிட்டத்தட்ட அந்த மிஷின் வந்து முடிக்கவே போகிறோம் அப்படின்ட்டு 500 வந்துருச்சு. நம்ம வந்து இந்த மிஷின் முடிச்சோம்னா கேப்டன் அந்த இன்னொரு பெரிய குரூப் வந்து பக்கத்தில் இருக்குன்னா சரி ஓகே முதல்ல அவங்க கிட்ட போகிறது என்ன பர்பஸ்க்காக கொண்டு போய் கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீமன்ஸ் வந்து அந்த கோர் எடுத்துகிட்டு போய் எங்கடா எடுத்துகிட்டு போகிறோம். அந்த இடத்துல ஒரு கேவ் மாதிரி இருக்குது. அந்த கேவ் போகுது. அந்த கேவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. அந்த ஃபார்மேஷனில் அந்த கிறிஸ்டல்ஸ் அந்த ஹார்ட் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கிற காட்டுறாங்க. அந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு அது வந்து கொட்டு மணி எனர்ஜி இருக்கா. எல்லாரும் பார்த்து என்னது இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈவில் தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல திடீர்னு ஃபார்மேஷன் பார்த்தா உடனே கீழே சொல்லுவாங்க இது வந்து ஏன்ஷியன் ரூயினோட சீல் அப்படின்ற ஏன்ஷியன் ரூயினோட சீனா இதே வந்து இது வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால் இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக உடைக்க பார்க்குது. அப்போ கண்டிப்பாக ட்ரெஷர் இருக்குமா கேட்டால் ஆமாம் இந்த இதில் வந்து ஏன்ஷியன் ட்ரெஷரே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம தடுத்து நிறுத்தி அவனை வாங்கன்ட்டு ஹீரோவும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கூப்பிட்டு உடனே மட்டும் சொல்லுவான் ஒழுங்காக அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறா இல்லையான்னு கேட்டுருக்கேன். உடனே சாமியை சொல்லுவான் நீ சொல்லலாம் உன்னைய சுற்றி அடிச்சு கொள்ளுன்ற அந்த டீம்னு உடனே நெஞ்ச கிழிச்சு பார்த்து அந்த பிளட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஈவில் ஒருத்தரப்ப பார்த்து அவனை சமன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவட வந்துட்டு இது ஒரு டீமன் கார்டு ஆறா எல்லாரும் ரெடியாக இருக்கு அப்படின்னு கற்றுருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் கிடையாது வந்த வேகத்து அவனுமே பார்த்து ஒரு மணல் புயலை வந்து உருவாக்கிட்டு எல்லாருமே பிடிச்சி தூக்கி விட்டுருக்கா. ஹீரோ சொல்லுவான் இந்த டீமன் கார்டு இவன் வந்து 40th பில்லர் 40வது பில்லர் ஸோ மணல் புயல் அரக்க கட்டவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் பேர் வந்து ஷெஸ் அவனை சொல்லிட்டு இருக்கான் உங்களை மாதிரி எலிங்க வெறும் 7 அப்புறம் 8வது கேளுங்களா இங்கே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்க. ஸோ உங்கள் மரணத்தை தேதி குறிக்கிட்ட நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அந்த மணல் போய் அட்டாக் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து நினச்சி போவான். ஸோ அலைன்ஸோட ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 40th டீமன் பிளஸ் சாண்ட் ஸ்டார்ம் டீமன் லார்ட் இப்போ ரொம்பவுமே ஆபத்து நம்ம எக்கச்சக்க பேர் கொண்டுருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணுவான். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவனை கண்டிப்பாக கொல்லுன்ட்டு அப்படின்னா அவனோட 2 டிராகன் சொல்ல வெளியே எடுத்துகிட்டு வந்து பெரிய அட்டாக்காக பார்ப்பலாம். அந்த அட்டாக் அசால்ட்டாக இருப்பாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையை என்ன பண்ணுவாங்க வந்து ரீஎன்கார்னேஷன் ஆஃப் வியர் அப்படின்னு 6 பாத் ரீஎன்கார்னேஷன் ஆஃப் வியர் அப்படின்ட்டு அவங்களோட ரீஎன்கார்னேஷன் ஸ்வாட் அடிக்க அந்த அட்டாக்கையும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யார் அட்டாக் பண்ணாலும் அதை ஒன்றுமே பண்ண அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சாமியில் அட்டாக்லாம் சத்துட்டு ஸோ உங்களை மாதிரியான எலிங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து இந்த விளையாடிக்கிட்டு இருக்கணும்னா இந்த இடத்துல வந்து ஹீரோ நிற்கலாம். ஸோ கண்டிப்பாக இது பிரச்சனை ஒன்று திடீர்னு வந்து ஒரு பெரிய அட்டாக் மாதிரி பண்ணுறான். அந்த அட்டாக்கில் எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்க ஹீரோ சொல்லுவாங்க ஸோ எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க கண்டிப்பாக ஒரு கண்டபத்து இதுதான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்கள் லெவலுக்கு. ஆனால் இதெல்லாம் 10 எல்லாருமே அவங்களோட அட்டாக் இது பண்ண ஸோ இப்போது விளையாடுனது அப்படின்னு சொல்லிட்டோம்னா டொமைன் டைம் சாண்ட் அப்படின்ட்டு ஒரு அட்டாக் சொன்னால் உடனே வந்து அந்த ஒரு டொமைன் மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளே இந்த வேர்கள்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அவனும் சொல்லிட்டு இருக்கான் ஸோ உங்கள் லெவலுக்கு இதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ 8வது லெவலுக்கு 9th லெவலுக்கு பெரிய கேப் இது காரணம். ஸோ கண்டிப்பாக உங்களால் இது வெளியே வர முடியாது அப்படின்னு இருக்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களை மாதிரி வந்து 7வது லெவல் 8வது லெவலில் எந்த தைரியத்தில் இங்கே வரீங்க உங்கள் எல்லாரும் கொண்டு உங்கள் மெடல்ஸை வந்து நம்ம வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மேலே பெரிய சேனான் மணல் கை வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதே நேரத்தில் கீழே இருக்கிற ஃபார்மேஷன் கம்ப்ளீட் அதுவும் ஓப்பனாக இருக்கு. ஸோ கீழே இருக்கிற ஃபார்மேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு கத்திக்கிட்டு இருக்கேன். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடூரமான உருவம். எல்லாரும் பார்த்துட்டு என்ன இது பண்ணா ஹீரோலாம் இல்லை இது இன்னொரு 9th லெவல் டீமனா ஹெல் டீமனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றது அப்படின்னா 2 9th லெவல் டீமனா ஒன்றா வருது அப்படின்னா இந்த அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம நீங்கள் வந்து லைக் போடுங்க. ஆக்சுவலி இந்த 40வது பில்லர்னா வந்து லெவல் 9 டீமன் காட். ஸோ வந்து அவன் வந்து சாண்ட் ஸ்டார்ம் டீமன்கள் மணல் புயல் அரக்க கடவுள். ஸோ வந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ ஒரு எபிசோட் வந்துச்சு ஒரு எபிசோட் நான் இந்த போட்டேன். ஆக்சுவலி என்ன விஷயம் ஏன் இந்த ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா பிரிண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிண்ட் வந்து வரல. ஸோ வந்து நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் வந்து 1080 தான் வந்து வந்துச்சு. அதனால் இதையே வந்து டவுன்லோட் பண்ணி போட்டேன். 2K வந்தாலும் என் ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. நானும் இதுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்து பார்த்துட்ருக்கேன் ஏன் எனக்கு சப்போர்ட் ஆகலன்ட்டு. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா வந்து முடிஞ்சால் சொல்லிட்டு போங்க. நான் வந்து 4K 2Kல வீடியோ வராது 4K வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன். அந்த 4K வந்து என்னோடய ஃபோனுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. நான் டவுன்லோட் பண்ணால் வந்து சும்மா பிளாக் ஸ்க்ரீனாக வருது. ஸோ அந்த இஷ்யூஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து 4K ஹையஸ்ட் குவாலிட்டி வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ வந்து 1080 வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா.